ஹலோ மீட் மிஸ் மித்துனு நான் தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில அதிரடியான ரொம்ப டாப் ரேட்டட் ஜென்சி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்களோட அந்த பொட்டன்ஷியல் என்ன, ரீல் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா? யார் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர், அவர் என்ன பண்ண போகிறார், எனக்கே ஆர்வமாக இருக்குது. இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். எல்லா கலைகளும் அவனுக்கு தெரியுது இருக்கட்டும், எங்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியுது. தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. சாரி கொஞ்சம் சொல்கிறேன், பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மறைச்சி வச்சு கொஞ்சம் வீடியோ போட்டால் பரவாயில்ல. He can dance, he can fight, and he is a sportsman. எங்க சிக்ஸா ப்ரோ? இல்லை சொல்கிறேன், டான்ஸ் அப்படின்னோடனே ஒரு என்னமோ பண்ணீங்க, ஒரு சண்டை போட்டீங்க. ஃபைட் அப்படின்னோடனே ஒரு டான்ஸ் ஆடினீங்க. கடைசியில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னோடனே காக்கா விரட்டிட்டு இருக்கீங்களே, மாடியில் வத்தல் இது காய வச்சிருக்கீங்களா? இல்லை கேட்குறேன். உனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் என்ன? இந்த கம்ப்யூட்டர் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ரோபோட் இல்லையா? இது என்னாலே பண்ண முடியுமே. வாட் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பிரைம் நம்பர் டியர் குரோம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதை நானே பண்ணுவேனே. M44 சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். M44 இதை சரியான்னு பார்க்கறதுக்கு சில வருஷங்கள் வேற ஆக போகுதாக்கு. கூகுள் குரோம்ல போட்டால் தப்புன்னு காட்ட போகுது ஆன்சரு. சரியான்னு பார்க்க உங்களுக்கு சில வருஷங்கள் ஆகும். அவர் அதை சரியா இல்லையான்னு பார்க்கல ப்ரோ, அவர் உங்களை தான் குறுகுறுன்னு பார்க்குறாரு. சொல்கிறேன், மறைக்க வேண்டியது எல்லாம் மறைச்சு, டேலண்ட் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க போல. ஹிடன் டேலண்ட்ஸா, லெட் இட் பி ஹிடன். ஓகே, நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க நடுவுல. எனக்கும் தான் அது வரும். அது ஈஸி ப்ரோ. நாட்டு குறிஞ்சி பாடுறேன்ட்டு உசேரி போனாலும் அதுவாச்சும் ஒரு சங்கீதம். இது என்னது? இந்த மார்கழி மாசம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த நாய்கள்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரில இருக்கு. இல்லை இந்த சவுண்டு. அடுத்து நீங்க பார்க்க போற டேலண்ட்லாம் உங்களை மிரட்டி விட போகுது. அடுத்து யாருன்னு பாப்போமா? இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். ஐயோ நம்ம அண்ணன். என்ன இப்ப எதுக்கு இப்ப நீங்க அங்கேயும் இங்கேயும் இப்படின்னு பார்த்து விட்டு அந்த வீட்டுக்குள்ள யாராவது திருடங்க இது பூந்துட்டாங்களா? அப்படியே திருடங்களா பூந்தாலும் உங்களை பார்த்தோன்னே ரிவர்ஸ்ல ஓடி இருப்பானுங்களே, ஓடல. நக்கல்யா அவனுக்கு. வை கில்லிங் சாம்பு மவன் என்னடா நடக்குதுங்க? ராகிங் இதானா? ஐயோ, இந்த ராகிங் இது என்ன பண்பாடு? விளக்கமா சொல்லுங்க. விளக்கமா சொன்னா மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிருங்களாங்க. எதுக்கு இப்போ நீங்க ஆல்ரெடி எனக்கு புரியுதுங்க சார், நீங்க ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் தான், நீங்க காலேஜ்லாம் படிச்சு முடிச்சு தான் வந்திருப்பீங்க. ஏன் மச்சான் இந்த ஆளு உண்மையிலே யூத்தா இருப்பாரோ? காலேஜ் முடிச்சு 300 வருஷம் கழிச்சு எதுக்கு ராகிங் பண்றாங்கன்னு நான் கேட்கறேன். காலேஜ்ல நீங்க புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். ராகிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ண வேண்டிய பண்பாடு தானே. எதுக்கு 300 வருஷம் கழிச்சு இந்த இது 300 வருஷம் கழிச்சு முடியாத இவர் பெரியவரை போட்டு ராகிங் பண்றீங்க எல்லாரும்? உங்களை அவ்வளவுதான் தொலைச்சு போடுவாங்களா? அப்போ பார்த்துக்கோங்க. அம்மா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தாயா, என்ன ராக் பண்ணுங்க. கமான். என்னங்க சட்டைய கழட்டுறீங்க? கோட் ஷூட்ல இப்போ எதுக்கு கழட்டுறீங்க? ராகிங் பண்ணாலே எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவுத்து போட்டு பண்றதுக்கு இது என்ன ரேப்பிங் இல்லை, ராகிங்குங்க. என்னடா இது, எனக்கு புரியல. அது வேற, அந்த டிஷர்ட் வேற வர மாட்டேங்குது, பின்னாடி மாட்டிக்கிச்சு. பொக்லின் இருக்கு. ஹலோ, கால் பண்ணிட்டா, பொக்லின் வர சொல்லிட்டா. என்னன்னா நீங்கள் அதுதான் டிஷர்ட் இவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு தெரியல, ஏதாச்சும் லூஸாக ஏதாச்சும் பாவாடை இது கட்டிட்டு வந்து பரவசமாக ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுருக்கலாமேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அச்சோ, என்னன்னா ஆச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் ஸ்டக் ஆகிக்குச்சா உடம்புக்குள்ள? ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமலை கட்டி நிக்கிற நல்லா இல்லடா.
இப்போ எதுக்கு இந்த ஃபஸ்ட் இயர் பசங்களெல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் சிம்பான்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. அது ஏன் வாய் மட்டும்தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த பாடி பார்ட்ஸில் வாயை மட்டும்தான் ஜிம்முக்கு போய் பெருசாக்கி வச்சுருக்கீங்க, அது மட்டும்தான் ஆக்டிவேட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கே கான்ஸ்டண்ட்டாக. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. சாம்பு மௌன நீ ராகிங் பண்ணு. என்ன இப்படி அவுத்து போட்டு நிற்கிறதா ரேகிங்கு? அப்படிப்பட்ட ரேகிங்கே வேண்டாம் அப்பா சாமி. அந்த சீனியர்ஸ் காலில் கூட கும்பிடு போட்டு விழுகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ரேகிங் நான் எங்கேயும் பார்த்ததும் இல்லை, எனக்கும் அது வேண்டவே வேண்டாம்ப்பா சாமி. என்ன அண்ணா அப்படி போடுக்கு கமலஹாசன் சார் நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல, பார்த்து தானே இந்த டைலாக் எடுத்து ரீல்ஸ் பண்ணுறீங்க. அதில் அவர் பின்னாடி திரும்பி ஆம்ஸை காட்டுவார், இது லாட்டு காட்டுவார், செஸ்டெல்லாம் தனித்தனியாக ஆட்டுவார். அது என்ன மாதிரி ஒரு சீனு. என் வாழ்க்கை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. வாயை மட்டும் வச்சு நீங்கள் வாயிலே ஆம்ஸ் காட்டுறீங்க, வாயிலே ஆம்ஸ் லாட்டு ஷோல்டர் எல்லாமே வருது உங்களுக்கு. ஓ மை காட், டேலண்டட் ப்ரோ நீங்கள். How to act when you see an attractive person. How to act when you see an attractive person அப்படின்ட்டு இந்த ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன் நானும். ஸோ இவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். Quickly look away. Now slowly look back. Slight smile. Look down. வாய் என்ன வாடகைக்கு எடுத்துருக்காங்களா யாராச்சும்? கொஞ்சம் ஸ்லைட் ஸ்மெல்னா கொஞ்சம் நல்லா தான் சிரிக்கலாமே, நல்லா தான் ஸ்மைல் பண்ணலாமே. இது என்னது இது ரியாக்ஷனு? சரி ஓகே, இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாதான் இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது போல நம்மளும் ட்ரை பண்ணுவோம். Slowly look up at them. Start to wave high, but then change your mind. Now laugh to yourself. Now dead serious. Now blow them a kiss. இது ப்ளோ நம்ம கிஸ்ஸா? ஐயோ இந்த ப்ளோ இது கருமம் கிஸ்ஸு எதுவுமே வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க, இது தப்புங்க, தவறுங்க. இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி அவ? Now blow them a kiss. Blow them another kiss. கருமம் இவன் வேற அதுக்கு தகுந்த மாதிரி ரைமிங்ஸில் டைமிங்ஸில் கிஸ் கொடுக்குறானே. Blow them another kiss. Now blow them a French kiss. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஃப்ரெஞ்சு கிஸ்ஸை நான் பார்த்ததே கிடையாது. இது பேர் ஃப்ரெஞ்சு கிஸ் இல்லை ப்ரோ, இது பேர் லிசார்ட்ஸ் கிஸ். என்னடா கருமம் இது. Blow them another kiss. Now blow them a French kiss. என்ன கிஸ் இது கருமம்? Yes, up and down. Now squint your eyes and mouth the words, call me. Okay, but I won't call you because you look like a gaji katli அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும். அடுத்து யாரு? ஐயோ யாராச்சும் இந்த உடக்கா மீட்டிங் பண்ணும்போது பிரிச்சு விட்டீங்களா? ஓ மருமம் டென்ஷனாக இருக்குது இந்த மேல் உடக்கான்னு. இல்லை இந்த மேல் மேனா அவரு. ஏதாச்சும் கையை கையை மூவ்மெண்ட் பண்ணாதானங்க தெரியும். ஏதோ செவுத்துல ஓட்டினா இருக்கு உடக்கான்னு நினச்சிட்டேன் நான். இப்போ என்ன இப்போ என்னடா இது? அவரு குதிக்கிறாரா இல்லை கேமரா குதிக்குதா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை பக்கத்தில் கொண்டு போய் இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுறது, அவர் கேமராவை ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு ப்ரோ. சொன்னால் கேளுங்க இப்பெல்லாம். கர்மமாக இருக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு, பார்க்க முடியும் இந்த கருமத்தெல்லாம். தங்க கட்டி சிங்க குட்டி. ஆனால் பாருங்களேன், நான்லாம் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு டேலண்ட்டை பார்த்ததே இல்லைங்க சீரியஸாக. கேமராவை ஆன் பண்ணி வச்சு தையத்தக்க தாம் தக்கன்னு குதிச்சு ஆடுற இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துருக்கேன். ஆனால் இன்ஃப்ளூயன்சரை ஆன் பண்ணி வச்சு கேமராவை மேலேங்கிற இப்படி சேக் பண்ணி ஒரு டேலண்ட்டை இப்போ இவ்வளோ வித்தியாசமான ரீல்ஸை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. இந்த ஒரு அருமையான ஒரு காட்சி இந்த ரீல்ஸ் உங்கள் கண்ணிலையும் பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களாம் கொடுத்து வச்சு இங்கே 30 நாளில் உங்களுக்கு மோசமான நியூஸ் வந்து சேரும். என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ என்னால் முடியலைங்க. டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். யாரோட டேலண்ட் பயங்கரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்த அந்த நான் வந்து மிரண்டு போனது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அது வேறு லெவல் டேலண்ட். ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கேமரா ரீல் கிரியேட் பண்ணதை இப்போ தான் நான்
பார்க்குறேன். அது வித்தியாசமான ஒரு டேலண்ட் அது. கடவுளே. டாடா பை சொல்லிக்கும் போது உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன் உங்களோட ஃபேவரட் டேலண்ட் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலர் பேசிஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு வீடியோ வரும் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே நம்புகிறேன். டாடா பை டாடா பாய்.